இன்னைக்கு எப்படியோட ஆழ்ந்த தியானத்துல போயிட்டு கடவுளை பார்த்து ஒரு அருள் வாங்கிட வேண்டித்தான். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. யவா தம்பி நிறுத்துப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. கடவுளே, எனக்கு ஒரே ஒரு அசதம் கடவுளே, எங்க வீட்டை எப்படியோ அம்பாடி வீடு மாதிரி மாத்திரு கடவுளே. கவலைப்படாத குழந்தாய், உனக்கு நான் ஒரு மேஜிக் புத்தகத்தை தரேன். அதை வச்சு நீ என்ன வேணா பண்ணலாம். அத்தாடி, மேஜிக் புக்கா? ஓகே ரைடு மகளே. இப்போ இந்த மேஜிக் புக்கை நம்ம போய் தேடுறோம், கண்டுபிடிக்கிறோம், நம்ம வீடை வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்றோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் புக் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம்ம போன்ல பார்த்த மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா கிரானி ஹவுஸ்ல தான் மக்களே ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, இந்தியன் பைக்ஸ்ல எங்கடா கிரானி ஹவுஸ் இருக்குதே அப்படின்னு கேட்பீங்க. ஏன் இல்ல, நம்ம இந்தியன் ஹவுஸ்ல இந்தியன் பைக்ல கிரானி ஹவுஸ் இருக்கு மக்களே. வாங்க, இன்னைக்கு நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். என்னடா இந்த காத்தடிக்குது, என்னடா சூறாவளி காத்தடிக்குது, எங்கடா தடுமாறுது, போச்சுரா, ஐயோ யாரா காப்பாத்துடா, ஆத்தாடி, ஐயோ கிளைமேட் சரியாத நேரத்துல போயிட்டு இந்த மாதிரி ஃபிளையிங்ல போனா இப்படிதான் ஆகும் பேதியில. சரி, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து டொபகடி கீழே விழுந்துட்டோம். கீழே ஒரு கார் இல்லையே, அதான் இங்க ஒண்ணு இருக்குது. ஏதோன்னு என்னது? ஆஹா ரைட்ரா, ஓகே, இங்க போறீங்களா, நல்லா இருக்குதே. ஆஹா, இது நல்லா இருக்குதே, சூப்பரா இருக்குதே. வாங்க, இப்ப இதை வச்சு நம்ம கிரானி ஹவுஸ்க்கு போயிட்டு அங்க இருந்து அந்த மேஜிக் புக் எடுத்து நம்ம வீடை வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது, எதுக்குள்ள ஏதோ பட்டன் இருக்குதுங்க, அமுத்தி பார்க்கலாம். அதுல என்னடா பட்டன் நமக்கு ஒண்ணு மேல போகுது. ஆத்தாடி, யாரா காப்பாத்துக்கிட்டா, இங்க போய் எக்கடா போய் விழுவுது இது. ஐயோ போச்சுரா மண்டோட ஆத்தாடியா. அப்பா, என்ன ஆடுறா சாமியா. ஓகே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோன்னு எனக்கே தெரியல. ஆத்தாடி, இப்போ நம்ம வந்த இடமே பார்த்தீங்கன்னா கிரானி ஹவுஸ் தான். போடு, வேற லெவலில். ஸோ ஃபைனலாக கிரானி ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இந்த கிரானி ஹவுஸில் இங்கே பாருங்க மக்களே, கிரானி ஹவுஸில் உள்ள பாம்பா மெஞ்சிட்டு இருக்குது. ஐயோ, ரொம்ப நாளாக கிரானி ஹவுஸ்க்குள்ளே யாரும் வராதனால பாம்பு வந்துருச்சு மக்களே உள்ள புல்லா. அத்தாடி, இது சீண்டாம அப்படியே உள்ள போயிட வேண்டியதான். கொஞ்சம் விஷத்தை கற்கணிச்சுனா போதும், நம்ம பொசிக்கு புண்ணா வந்து செத்து போயிடுவோமே. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரானி ஹவுஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள புக் ஸ்டோர் இருக்கு மக்களே. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் புக் இருக்கு. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரூம் பார்க்கலாம், பெட்ரூம் எங்க இருக்குன்ட்டு. ஏன்னா பெட்ரூம்குள்ள தான் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் அந்த கிளவி. இது பெட்ரூமா என்னது? ஓ சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ இப்போ நம்ம பெட்ரூம்னா மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே டாப் 4ல போனால் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் புக் ஃப்ளோரில் ஏதாச்சும் அடுக்கி வச்சிருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து டாப் ஃப்ளோரில் போயிடலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நல்லா டாப்புக்கு ஏறி போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஏதாச்சும் பெட்ரூம் இருக்கா? ஸோ உள்ள பெட்ரூம் எதுவும் இல்லாத மாதிரியே இருக்குது. இந்த பக்கம் போனால் ஒரு பெட்ரூம் வரும், பார்க்கலாம் இருங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க, இது தாண்டி போனால் ஒரு என்ன போச்சுரா யாரை காப்பாற்று. எங்கடா தவக்கல மாதிரி தவளிட்டு இருக்கடே. அப்பாடி, என்ன அடிடா சாமி. ஐயோ, மேலே போயிடவே கூடாது மக்களே. ஆஹா, பெட்ரூம் இங்கே இருக்குதா? ஆனா இது தெரியாம மேலெல்லாம் போய் குரங்கு வித்தியெல்லாம் காமிச்சிட்டு வந்துருக்கிறேன்னு. எங்க பெட்ரூம்ல அங்க இருக்கு பாருங்க. ஆஹா, அங்க பாருங்க புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ்குள்ள தான் கண்டிப்பா மேஜிக் புக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம மேஜிக் புக்கை கண்டுபிடிக்க போறோம். எங்க இருக்குது? டா இங்க இருக்குது. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட். எங்கடா போறான்? என்னடா இது? ஆத்தாடி, எங்கடா தூக்கி போட்டு அடிக்குது. ஐயோப்பா, இந்த பாம்பு வேற உசாராச்சே. ஓடுறோம் எஸ்கேப் ஆகுடாடே ஃப்ராங்க்லின். அத்தாடி, ஓடுறோம். அப்பாடா, என்னது நெக்ஸ்ட் பென் வேணுமா? ஓ, இது ஆக்சுவலா மேஜிக் புக்குனால இது வரையறதுக்கு நம்மளுக்கு ஒரு பென் வேணும் போல. ஸோ இப்போ இந்த பெண்ணை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வரைஞ்சா போதும், இந்த மேஜிக் புக்ல நம்மளுக்கு வந்து ரியலா அது வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்சை அசால்ட் மேட்டர் சால்ட் வாட்டர்ன்ட்டு எப்படி முடிக்கிறோன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, இத்தனை ஓட்டக்குது, எதில் போய் குதி இருந்தில்லையா? சரி, எதில் குதிப்பான். எங்கடா கீழே ஒண்ணுமே இல்லை. அத்தாடியே, என்னடா டேய், எப்படா இது? ஒண்ணுமே புரியலையே. சரி போவான். சரி, இதுக்கு மேலே நம்ம அப்படியே வண்டி ஓட்டிட்டு போக வேண்டியது. ஏதோ லக்கில் வந்துட்டோம். போச்சா, இப்போதான்டா லக்கில் வந்துடும். வாயை மூடலாம், நாரவாய் வச்சவொடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து செத்து போயிட்டான். செத்து போல, இருந்தாலும் உயிரோட தாங்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி அந்தாண்ட போகிறோம். போடு, இப்போ நம்ம சூப்பர் அல்ட்ரா ஜம்ப் சீட் கோட ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் இல்லை. ஸோ கொஞ்சம் தூரம் நம்ம ஜம்ப் பண்ணி தான் போகிற மாதிரி வரும். ஏன்னா பைக் வந்து
பார்த்தீங்கன்னா அடிச்சு கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ஓட்ட எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணியே போயிடலாம் மக்களே. என்ன ஆயிட்ரா சாபி, ஜஸ்ட் மிஸ்ட். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்து போகிறான் பார்த்தியா, அவன் தான் இந்த ப்ரோ பிளேயருன்றாங்க. சரி இது என்னடா இது, ஓ இது வந்த வழியா, இப்போ நம்ம அவ்வளோதான் மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். ஓகே கடைசி ஜம்ப்பு. எப்போ யாரோ காப்பாற்றிடா, எப்பா என்ன ஜம்படா சாமி, ஐயோ என்ன ஆடுறா முடியலடா சாமி. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் பைக் கார் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம பைக் கார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை ஃபினிஷ் பண்ணி, இந்த சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கிடைக்கும் மக்களே, நம்மளுக்கு அந்த பென் கிடைக்கும், மேஜிக் பென். ஸோ அந்த மேஜிக் பென்னும் அந்த புக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம அந்த பென்னு மூலியமா வரைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரியே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி எக்ரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் பைக் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இன்னும் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா பைக் எடுக்கலாம். ஏன்னா இங்கே நிறைய பைக் இருக்கு, பட் இருந்தாலும் கோப்ரா பைக் வச்சு நம்ம இந்த டாஸ்க்கு இன்னும் மீதியை கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே என்னடா இது நடக்குது, ஒன்றுமே புரியலடா. கீழே அது கேப் மாதிரி தான் இருக்குது, பட் அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா போகிறானே. பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது இந்த சேலஞ்சு, கொஞ்சம் வித்தியாசமாக. அடுத்தது இது நகரா, டே ஐயோ இவ்வளோ பெரிய கேப் விட்டுச்சிக்கிறீங்களடா. சரி ஓகே ரைட்டு, எப்படி தவறுன்னு மட்டும் பாருங்க, இது அவ்வளோதான், எப்படியே வேற லெவலாக போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தான் மக்களே. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த சேலஞ்சை முடிச்சிட்டோம். ஐயோ இங்கட திருப்பி கேப் இருக்குது, இதில் போகலாமா வேணாமா, சரி போய் பார்ப்போம். ஆஹா மிதக்கிறான் பார்த்தீங்களா, டே எப்படி அதெல்லாம் நடக்குது, டே நல்லா இருக்குது அது. சரி ஓகே ரைட்டு. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லை, பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிதங்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது வகையில். சரி இது என்னடா இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர், ஏன்டா உங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய, ஏன்டா எங்கள் ஊர்லேயே இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இல்லை, ஏன்டா இதில் எப்படா இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர் கட்டுவீங்க நீங்கள். சரி ஓகே ரைட்டு பரவாயில்ல, இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சு நம்ம கடந்து போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு நமக்கு இல்லை, சும்மா விட்டு பறக்க வேண்டியதா. என்னடா இவ்வளோ பெரிய ரோடு, சரி விட்டு பறக்கலாம் வாங்க. காமான் இப்போ என்ன பண்ற மட்டும் பாருங்க. என்னடா இவ்வளோ பெரிய ஆத்தாடி, எப்படி அடைச்சண்டா கீழே டொப்பக்க நீ சாணி அடிச்ச மாதிரி விழுவான்னு நினச்சா விழுந்துட்டான்டா. சரி ஓகே, அதான் எங்கடா பைக்கு காணோம், அதான் இங்கே தான் இருக்குதா, அதான் வந்துட்டேன் ரேடு. ஸோ இப்போ நம்ம திருப்பியும் பைக் எடுத்துகிட்டு அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் கூட இருக்காது, 5 மீட்டர் கூட இருக்காது. அப்படியே போனோன்னா ஃபினிஷிங் லைன் வந்துடும். எனக்கு ஆல்ரெடி தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இருங்க ஃபினிஷிங் லைனை போயிடலாம், நம்ம அவ்வளோதான் முடிச்சிட்டோம். எப்படி எது அங்கே பாருங்க, அவ்வளோதான். ஸோ இதை தாண்டன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபினிஷிங் லைன் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுருவோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சேலஞ்சையும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வாங்க அந்த பெண்ணை வந்து போய் எடுக்கலாம், மேஜிக் பெண்ணை. ஸோ மேஜிக் பெண்ணை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை அப்கிரேட் பண்ண மாதிரி ட்ராப் பண்ணலாம். ஸோ நம்ம வீடு அப்கிரேட் ஆயிரும். சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த மேஜிக் பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம் இங்கேருந்து. ஸோ என்னடா டே, டு ஆக்டிவேட் த மேஜிக் புக் சேவ் த பீப்புளா. ஆஹா ரைட்ரா, நம்மளுக்கு அல் பவர் கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற எவனாச்சும் கஷ்டத்தில் இருந்தால் அவனை நீ காப்பாற்று அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹல்காவே மாறிட்டோம். எவனாச்சும் நம்ம திருடன் இந்த ஊரில் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், போட்டு நொறுக்கி விட்டுலாம். நீயாடா, யாரா டே, எவனா இந்த ஊரில் திருடாடே, அப்படி போகடா, இப்படி போகடா, டே ஐயோ சார்ரா இவனுக்கெல்லாம் பொதுமக்களா, சரி சாரிப்பா. ஓகே இருங்க மக்களே, அங்கே ஒருத்தன் திருடங்கிறான்னு நினைக்கிறேன். ஆஹா திருடன் சிக்கிட்டான் பாருங்க, அந்த போலீஸ் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கானுங்க. பட் அந்த திருடன் எஸ்கேப் ஆக பார்த்துட்டு இருக்கான். ஓகே இவனை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி போலீஸ்கிட்ட பிடிச்சிக்கிற வேண்டியதான் உயிரோட. சரி மகளே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பவர் அத்தனை யூஸ் பண்ணலாம் வாங்க. எங்கடா போச்சு, காரு கவுந்து போச்சு ஒரே அடியில். ஏன்டா டே உனையெல்லாம் திருடன்ட்டு அழுக்கு பவர் வச்சு உனையெல்லாம் அடிக்கிறேன் பாடுற, எனக்கு தான்டா கேவலமாக இருக்குது. எங்கடா ஆளா இவ்வளோ குண்டுலாம் போடுறான். டே இருறா அவங்கள என்ன பண்ணுறேன்னு மட்டும் போடுறா. இருறா கல் கில்லு பாறாங்கல்ல, இவன் யாரா டே, அத்தாடி எங்கடா எங்கிருந்துடா வந்த நீ டே. ஐயோ இந்த அடி அடிக்கிறான் பாருங்க மக்களே. இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெட்ட ஹல்க்கு, இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டுடலாம். வாடா டே யான்ட்டியா வாடா. என்னடா இந்த டே 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 ஆத்தாடி டே, என்னடா டே எப்பா சாமியா இப்போ பாரா. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சான் பையன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவன் எழுந்திருக்கிறதுக்கு 10 நாள் ஆயிரும். பையன் முடிச்சிட்டான். ஸோ இந்த ஊரில் இருக்கிற திருடன், ஸோ அப்புறமேட்டு கெட்ட ஹல்க்கு எல்லாத்தையும் நம்ம முடிச்சு கட்டியாச்சு மக்களே. ஸோ
நம்ம சொன்ன டாஸ்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த மேஜிக் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடலாம். போடு வேற லெவல் மகளே. ஸோ இப்போ நம்ம வந்து வாங்க நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம புக்கை போய் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த புக்கில் என்ன வரைஞ்சாலும் அது வந்து வந்துடும் மக்களே. இப்போ நம்ம ஸ்கெட்சிங் பண்ணியாச்சு, அடுத்தது கலரும் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வாங்க ரியலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போடு வேற லெவல். இங்க பாருங்க நம்ம வீடு அம்பானி வீடு மாதிரி பார்த்தீங்கன்னா 10 மாடி இல்லை 100 மாடி இல்லை எத்தனை மாடி நினைக்க தெரியலையே. வேற லெவல் இதுல. வாவ். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துருந்தீங்க.